கோடையின் உக்கிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதன் தாக்கத்தில் இருந்து தப்புவதற்கு மருத்துவர்கள் கூறும் அறிவுரை என்ன பார்க்கலாம் இப்போது. ஆண்டுக்கு ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வெயில் சற்று அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த ஆண்டோ மார்ச் மாதமே அனலின் தாக்கம் அதிகரித்து விட்டது. வரும் நாட்களில் வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மற்ற மாநிலங்களை விட வெயிலினுடைய அளவு ஒரு 40லேருந்து 42 இல்லை 43 டிகிரி இருந்தால் கூட மக்கள் அதை உணரக்கூடிய இது ஒரு 50 டிகிரி வெயில் அடித்தா எப்படி உணர்ச்சி இருக்குமோ அந்த உணர்ச்சி எப்பயுமே உண்டு சென்னையில். இது சென்னைக்கே உரிதான ஒரு குவாலிட்டி இது. மக்கள் இந்த கோடை காலத்தில் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள பல வழிகளை கையாள்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வெயில் தாக்கம் சற்று அதிகம் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். இந்த வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பைக்ல வரும்போது ஏதோ ரொம்ப சூடான ஒரு இடத்துல இருந்து வெளியே வர மாதிரி இருக்கு. என்ன சொல் ஜில்லுன்னு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. தண்ணி தாகமும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஏதாச்சும் தட்பீஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம். வெயில் போக போக அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. நாளுகள் ரொம்ப சமாளிக்க முடியல. ரொம்ப வண்டி டிராபிக் ஓவரா ஆகிட்டே இருக்கு. வண்டி பைக் ஓட்ட முடியல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப தாகம் எடுத்தே இருக்கு. பயங்கரமான வெயில் அடிக்குது. முடியாம தான் போயிட்டு இருக்கோம். மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு தான் இருக்கும். அங்கங்கே நிப்பாடி இது மாதிரி ஜூஸ் தான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். ஜூஸ், தர்பூசணி, உடம்புக்கு என்னென்ன தேவையோ சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். இந்த காலத்தில் குழந்தைகளும் முதியவர்களும் கவனமாக வெளியே சென்று வர வேண்டும் என்பது மருத்துவர்களின் ஆலோசனை. அது மட்டுமின்றி ஆடை அணிவது, தண்ணீர் குடிப்பது, அதிக அளவில் பழங்கள் சாப்பிடுவது என பல்வேறு யோசனைகள் மருத்துவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. ரொம்ப மெல்லிசான காட்டன் துணிகளை ஆடை அணியணும். முக்கியமாக கருப்பு, அப்புறம் ரொம்ப இறுக்கமான கலர்களை பயன்படுத்தக்கூடாது. ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ற கலர் வெள்ளை, ரொம்ப மென்மையான துணிகள் பசங்களுக்கு உடுத்தணும். பெரியவங்களும் அதை தான் உடுத்தணும். தண்ணீர் பருகும் அளவுகோல் ரொம்ப ரொம்ப அவசியம். இருதய நோய், சிறுநீரக பிரச்சனைகள் உள்ள பேஷண்ட்ஸை தவிர எல்லாரும் சராசரியாக இந்த வெப்பநிலை தாங்கிறதுக்காக 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். கோடை காலம் இந்த ஆண்டு அதிகமான வெப்பத்தை உமிழ இருக்கிறது. இந்த வரும் நாட்களில் இந்த கோடையை சமாளிக்க பொதுமக்கள் பல்வேறு விதமான வழிமுறைகளை கையாண்டாலும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி கேட்டு நடந்தால் இந்த கோடையை எளிதில் சமாளிக்கலாம். ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் புதிய தலைமுறை செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.